இன்றைக்கி ரெசிபி முட்டை கிரேவி. கடாய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் 1/4 கப்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஓமம் 1/2 டீஸ்பூன், அன்னாச்சி பூ 1, ஏலக்காய் 2, பட்டை 2, மராத்தி மொக்கு 2, கிராம்பு 3, பிரியாணி இலை 2, ஜாதிபத்திரி 2, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 3 டேபிள் ஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண 3 வெங்காயம், தேங்காய் ஸ்லைஸ் பண்ணது 1 கப்பு, பொடியாக கட் பண்ண தக்காளி 3. அடுத்து 2 காஞ்ச மிளகா கீரி இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 நிமிஷம் வெங்காய தக்காளியை வதக்கிடலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடி மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மைய அரைச்சிடுங்க. வதக்கின வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் நல்லா ஆற விட்டு மைய அரைச்சிருக்கேன். மசாலா பேஸ்ட் இப்போ தயாராகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கடாய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேங்காய் எண்ணெய் 1/4 கப்பு, அப்புறமா வெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10. இப்போ இதை நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கின அப்புறமா வெங்காய தக்காளி மசாலா பேஸ்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கூடவே 2 கப்பு தண்ணி. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கடாய் மசாலா 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேப்சிகம் துண்டு துண்டு நறுக்குனது 1 கப்பு. கிரேவி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா முட்டை உடைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடியே 1 கப்பு தண்ணியோ இல்லாட்டி 1/4 கப்பு தண்ணியோ சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அப்புறமா முட்டையை உடைச்சி சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா முட்டை உடைச்சி ஊற்றி முட்டை வேக வேக குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால முன்னாடியே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. ஒரு கொதி வந்ததும் முட்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துருங்க. நான் இப்போ 6 முட்டை சேர்க்க போகிறேன். 6 முட்டையும் உடைச்சி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லியை தூவிட்டு ஹை ஃப்ளேமில் இருந்ததை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமோ வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்க. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. ஒடிச்சு ஊற்றின முட்டை கிரேவி இப்போ தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க.